Hello friends, எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கிற இந்த கிளாஸஸ் மற்றும் ஆப்ஜெக்ட்ஸ் மெயினாக வந்து நீங்கள் ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் படிக்கும்போது இதை பற்றி நிறைய பார்ப்பீங்க. ஸோ அப்படின்னா என்ன, முக்கியமாக பைத்தானில் எப்படி நம்ம கிளாஸஸ் மற்றும் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத எளிமையான முறையில் ப்ரோக்ராம் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். இப்போ நீங்க ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கத்துக்கும் போது கண்டிப்பா நீங்க ஊப்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது இதோட விரிவாக்கம். இதுல கிளாஸஸ் அப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு இரண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ கார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதுல டாடா, மாருதி, ஹூண்டாய் அப்படின்னு நிறைய பிராண்ட் இருக்கும். கார்ல நிறைய கலர்ஸ் இருக்கும். அப்புறம் காரில் ஹேட்ச்பேக், செடன், எஸ்யூவி அப்படின்னு வெவ்வேறு மாடல்ஸ் இருக்கும். இது எல்லாத்துக்கும் பொதுவானது கார் அப்படிங்கிறது ஒன்று தான். ஸோ காரை வந்து நீங்கள் ஒரு கிளாஸாக வச்சுக்கிட்டு அந்த கிளாஸுக்கு சில பண்பாடுகள், அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நம்ம வெவ்வேறு வகையாக கேட்டகரைஸ் பண்ணலாம். கார் பிராண்ட், கார் கலர், கார் மாடல்ஸ்னு 3 ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம கார் அப்படிங்கிற கிளாஸை எடுத்து அதை வச்சு நம்ம காரோட பண்பாடுகளை மாற்றி மாற்றி கொடுத்து ஆப்ஜெக்ட்ஸாக கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ வந்து கார் அப்படிங்கிற கிளாஸுக்கு வந்து ப்ளூ கலர் மாருதி ஹேட்ச்பேக் கார் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், பிராண்ட் அப்படிங்கிற பண்பாட்டுக்கு மாருதின்னு கொடுப்பேன், கலர் அப்படிங்கிறதுக்கு ப்ளூ கொடுப்பேன், அதுக்கப்புறம் மாடல் அப்படிங்கிறதுக்கு ஹேட்ச்பேக் அப்படின்னு கொடுப்பேன். அப்படி நான் வந்து காருங்கிற கிளாஸ்க்கு இந்த 3 பண்பாடுகள் கொடுத்தேன்னா அதுலேருந்து நான் வந்து ஒரு ப்ளூ கலர் மாருதி ஹேட்ச்பேக் காரோட ஆப்ஜெக்டை உருவாக்க முடியும். இந்த மாதிரி ஒரு கிளாஸை வச்சு நம்ம நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். இப்போ இது புரியாட்டியும் பரவாயில்ல, நம்ம கோட் பண்ணும்போது தேவைப்படும் இடங்களில் இதை பற்றி விரிவாக பார்ப்போம். முதல்ல நம்ம கிளாஸஸ் அப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம பைத்தானில் க்ரியேட் பண்ணோம்னா அதுக்கான சின்டாக்ஸ் வந்து நீங்கள் கிளாஸ் அப்படிங்கிற கீபோர்டு யூஸ் பண்ணிங்கனாலே க்ரீன் கலராக மாறிடும். அப்புறம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு உங்கள் கிளாஸுக்கு ஒரு நேம் கொடு. கார்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸை வந்து க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணி நீங்கள் ஒரு கோலன் கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் என்டர் அனுப்பிச்சிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது இண்டென்ட் ஆகி இங்கே ஸ்டார்ட் ஆகிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இன்டென்டேஷனுக்கு அப்புறம் நீங்கள் என்ன கோட் பண்ணாலுமே அது வந்து இந்த கிளாஸுக்கு உள்ள ஸ்கோப்பில் இருக்கும், இந்த கிளாஸுக்குள்ளே சேர்ந்ததாக இருக்கும். சரி, இப்போ வந்து நான் வந்து கிளாஸ்க்குள்ளே எதுவும் நான் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் நான் இப்போ எதுவுமே வந்து கிளாஸ்க்குள்ளே எந்த ஒரு பேராமீட்டர்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்காத பட்சத்தில் நான் வந்து ஜென்ரலாக பாஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ வந்து என்ன ஆகுனா அதோட கிளாஸ் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிக்கும். நம்ம அதுக்குள்ளே வந்து எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம கொடுக்காட்டியுமே அது வந்து எரர் காட்டாது. பட் இந்த கோட் பிரகாரம் நம்ம கிளாஸுங்கிறது மட்டும்தான் கார்ஸுங்கிற கிளாஸை டிஃபைன் பண்ணிக்க தவிர அதுக்குள்ளே எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம கொடுக்கல. சரி, இந்த கிளாஸை வச்சு நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இனிஷியேட் பண்ண முடியும். இப்போ கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு லாஜிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான். அதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட் டெம்ப்ளேட் மாதிரி அதுக்குன்னு நம்ம ஒரு உருவம் கொடுத்து அதை ஆப்ஜெக்டாக மாற்றினா தான் வந்து நம்ம வந்து ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண முடியும். ஸோ கார்ஸ் அப்படிங்கிற கிளாஸை வச்சு நான் 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். எப்படின்னா காரோட டிஃப்ரெண்ட் மாடல்ஸை வச்சு டிஃப்ரெண்ட் பிராண்டை வச்சு நான் வந்து 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மாருதி அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அது வந்து கார்ஸ்லேருந்து க்ரியேட் பண்ணுறதுனால ஈக்குவல் டு கார்ஸ் அப்படிங்கிற கிளாஸ் நேம் கொடுத்து ப்ராக்கெட்ஸ் போட்டிங்கன்னா இப்போ என்ன ஆகும்னா கார்ஸ் அப்படின்னு நம்ம உருவாக்கின கிளாஸ்லேருந்து நம்ம மாருதி அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை இனிஷியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நான் இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து ஹூண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிஷியேட் பண்ணிக்கிறேன். ஹூண்டாய் ஈக்குவல் டு அதே மாதிரி கார்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கார்ஸ்னு ஒரு கிளாஸ்லேருந்து நம்ம 2 ஆப்ஜெக்ட்ஸ், ஒரு மாருதின்னு ஒரு ஆப்ஜெக்ட்டும் ஹூண்டாய்னு இன்னொரு ஆப்ஜெக்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து சில பேராமீட்டர், ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கொடுக்கலாம். அது வந்து என்னென்ன எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா மாடலும், கலர், அப்புறம் எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ். நான் ஏன் எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா அதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்குது. இப்போ ஜென்ரலாக எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கார் மேனுஃபேக்சர் ஆகி வரும்போது என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸும்பாங்க. இதே நீங்கள் போய் கார் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸுக்கு மேலே சில பர்சன்டேஜ் இன்சூரன்ஸும் சில பர்சன்டேஜ் வந்து ரோட் டேக்ஸ், அதாவது ஆர்டிஓ சார்ஜஸும் சேர்த்து ஆன் ரோட் ப்ரைஸ்னு வரும். இப்போ வந்து நம்ம எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ அது இது மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அது நீங்கள் அப்புறம் புரிஞ்சுக்குவீங்க. இப்போ வந்து நான் மாருதி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து மாடல். ஸோ கார்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்கும், மாருதிலேயும் நிறைய மாடல் இருக்குது. அதில் இப்போதைக்கு நான் பலேனோ அப்படிங்கிற மாடல் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் என்டர் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன், மாருதி டாட் கலர். கலர் வந்து நம்ம இப்போ வந்து ஒயிட் வச்சுக்கலாம்.
ஓகே, அடுத்தது வந்து எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸு மாருதி டாட் எக்ஸ் ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு ஒரு 8 lakh அப்படின்னு வச்சுக்கலாம். 8 lakh. ஓகே, அதே மாதிரி ஹூண்டாய் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஹூண்டாய் டாட் மாடல் ஈக்குவல் டு I20ன்னு வச்சுக்கலாம். I20 ஹூண்டாய் டாட் கலருக்கு வந்து நம்ம பிளாக்னு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஹூண்டாய் டாட் எக்ஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறதுக்கு 9 lakhன்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது நான் வந்து என்னோடய ப்ரோக்ராமில் கார்ஸுங்கிற கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு கிளாஸுக்குள்ளே நான் எந்த ஒரு டெஃபினேஷனும் கொடுக்கல. ப்ளஸ் அதை வச்சு நான் 2 ஆப்ஜெக்ட்ஸ் மாருதி ஹூண்டாய் க்ரியேட் பண்ணி அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கான 3 ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வேல்யூஸ் வந்து நான் இனிஷியேட் பண்ணிட்டேன். சரி, இப்போ வந்து நான் மாருதி அப்படிங்கிறோட இப்போ ப்ரோக்ராமில் மாருதியோட மாடல் என்ன அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணணும்னா பிரிண்ட் மாருதி டாட் மாடல் அப்படின்னு கொடுத்துட்டு ஷிஃப்ட் என்டர் பண்ணனா ஓகே, ஷிஃப்ட் என்டர் பண்ணனா எனக்கு மாருதியோட மாடல் பலேனோ அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. நான் இதே வந்து நான் வந்து ஹூண்டாய் மாடலோட காரோட மாடல் என்ன அப்படின்னு நான் பார்க்கணுன்னா இதே இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஹூண்டாய் டாட் மாடல் என்ன அப்படின்னு நான் வந்து என்டர் பண்ணேன்னா I20 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து நான் வந்து கிளாஸஸ் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு சில வேல்யூஸ் கொடுத்து அந்த வேல்யூஸ் வந்து ப்ரோக்ராமில் பிரிண்ட் பண்ணியும் பார்த்துட்டேன். பட் இதுதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்னும் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸோட ஃபுல் பொட்டன்ஷியலை நம்ம யூட்டிலைஸ் பண்ணல. இந்த கோடையே இன்னும் நான் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சரி, இப்போ வந்து நம்ம எப்படி ஆப்டிமைஸ்டு வே ஆஃப் கிளாஸஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஏன் ஆப்டிமைஸ்டுன்னு சொல்கிறேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் இதே மாடல் கலர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை திருப்பி கோட் பண்ணுறீங்க. பார்த்திங்கன்னா ஒரு ரெப்பிட்டேஷன் மாதிரி நமக்கு தெரியுது. நம்ம இப்படி ரிப்பீட் பண்ணாமல் இது எப்படி நம்ம கிளாஸ்லேயே இன்னும் ஆப்டிமைஸாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து நான் கிளாஸ் வந்து இங்கே டிஃபைன் பண்ணிக்க இல்லையா, அதை நான் மறுபடியும் அதே கிளாஸை நான் மறுபடியும் டிஃபைன் பண்ணேன். ஆனால் இந்த டைம் எப்படி பண்ணுவேன்னு பாருங்கள். கிளாஸ் கார்ஸ் அப்படின்னு போட்டுட்டு நான் வந்து பாஸ் அப்படின்னு கொடுத்தேன். அதாவது அதுக்குள்ளே நான் எதுவுமே வேல்யூ கொடுக்காமல் இருந்தேன். ஆனால் இப்போ வந்து நம்ம கிளாஸுக்குன்னு ஒரு வேல்யூ வந்து டிஃபைன் பண்ணலாம். அதாவது கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படிம்பாங்க, ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டெஃப் அப்படிங்கிற கீபோர்டை யூஸ் பண்ணிவிட்டு 2 அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு இனிட் அப்படிங்கிற கீபோர்டை யூஸ் பண்ணி மறுபடியும் 2 அண்டர்ஸ்கோர் அப்புறம் வந்து செல்ஃப் அப்படின்னு நான் சொல்கிறேன். செல்ஃப் அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம வந்து என்ன வேல்யூஸ் நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸை பாஸ் பண்ணாலுமே அது வந்து இந்த கார்ஸ் அப்படிங்கிற கிளாஸுக்கு நம்ம உருவாக்குற பேராமீட்டர்ஸோட போய் பைண்ட் ஆகிக்கும் அப்படிங்கிறத நம்ம செல்ஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து என்னென்ன பேராமீட்டர்ஸ் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம்னா மாடல் யூஸ் பண்ணியிருந்தோம், கலர் யூஸ் பண்ணியிருந்தோம், அப்புறம் எக்ஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து இங்கேயும் மறுபடியும் வந்து ஃபங்க்ஷன் பேராமீட்டர்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம என்னென்ன பேராமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது வேல்யூஸ் வாங்கி இந்த கிளாஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் கூட பைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து செல்ஃப் டாட் மாடல், அதாவது நம்ம உருவாக்குனா ஃபஸ்ட்டு பேராமீட்டர் ஈக்குவல் டு அதே பேராமீட்டர் வேல்யூ மாடல் அப்படிங்கிறது கொடுக்குறோம். அதே மாதிரி அடுத்தது செல்ஃப் டாட் கலர் அப்படிங்கிறது ஈக்குவல் டு கலர் அப்படின்னு கொடுக்குறோம். மறுபடியும் செல்ஃப் டாட் எக்ஸ் ப்ரைஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்றோம். என்ன பண்ணுறோன்னா இந்த கிளாஸுக்குள்ளேயே வந்து நான் வந்து 3 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஃபைன் பண்ணுறேன். அதுக்கு வந்து நான் கன்ஸ்ட்ரக்டர்ஸை பயன்படுத்தேன், அதாவது ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லலாம். அதாவது டெஃப் அப்படிங்கிற கீபோர்டு யூஸ் பண்ணி இனிட் அப்படிங்கிற இன்னும் அடுத்த கீபோர்டை அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து பேராமீட்டர்ஸ் டிஃபைன் பண்ணுறேன். அந்த பேராமீட்டர்ஸ்க்கு ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து நம்ம எப்படி வந்து இன்புட் வாங்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் இங்கே வந்து கொடுக்குறேன். செல்ஃப் டாட் மாடல் ஈக்குவல் டு மாடல், செல்ஃப் டாட் கலர் ஈக்குவல் டு கலர், செல்ஃப் டாட் எக்ஸ்பிரஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஸ். நீங்கள் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இதுக்குள்ளே கொடுக்குறீங்களோ அது எல்லாத்தையுமே இங்கேயும் நீங்கள் இனிஷியேட் பண்ணுவீங்க. அதே மாதிரி இங்கே வேல்யூ அசைன் பண்ணுறதுக்கு கீழே அதே மாதிரி எழுதுவீங்க. எழுதி முடிச்சுட்டு ஓகே நம்ம இதோட கிளாஸ் வந்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதே மாதிரி மாருதி அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை நான் வந்து கார்ஸ் அப்படிங்கிற கிளாஸ்லேருந்து உருவாக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா
இந்த 2 லைன் நம்ம க்ரியேட் பண்ணோம். அதுக்கு பதிலாக இங்கே கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ண போகிறேன். மாருதி ஈக்குவல் டு கார்ஸ் அப்படிங்கிற கிளாஸில் நம்ம முன்னாடி வந்து நம்ம இங்கே 3 பேராமீட்டர் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நான் வேல்யூ கொடுக்க போகிறேன். பல்லேனோ கமா ஒயிட் கமா 8 lakh அப்படிங்கிறத கொடுக்குறேன். அதே மாதிரி நான் ஹியூண்டாய்க்கும் க்ரியேட் பண்ணுறேன். ஹியூண்டாய்ங்கிற ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு ஐம் கோயிங் டு டிஃபைன் இட் ஃப்ரம் கார்ஸ் அப்படிங்கிற கிளாஸில் இருந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னன்னா i20 கமா பிளாக் கமா 9 lakh. ஓகேவா? இப்போ நான் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி நான் வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் இதை நான் ரன் பண்ணேன்னா எனக்கு பார்த்திங்கன்னா அதே அவுட்புட் கிடைக்கும். ஆனால் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து ஒவ்வொரு டைம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதுமே ஒவ்வொரு டைமும் எக்ஸ்பிளிசிட்டாக இங்கே நம்ம பண்ண மாதிரி மாடல், கலர், எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒவ்வொரு இதுக்கும் நான் ரிப்பீட் பண்ணல. ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணேன், இந்த 2 ஆப்ஜெக்ட்லேயும் காமனாக இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, மாடலுங்கிறது காமன், கலருங்கிறது காமன், எக்ஸ்பிரஸ்ங்கிறது காமன். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஹியூண்டாய்ங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்குது, மாருதி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த காமனாக இருக்கிறதையெல்லாம் கொண்டு போய் கிளாஸ்லன்னு வச்சலாம். இப்போ கிளாஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம க்ரியேட் பண்ண போகிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கும் பொதுவாக உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம வந்து கிளப் பண்ணி கிளாஸ் அப்படிங்கிறதுல நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஒரு டைம் டிஃபைன் பண்ணிடுவோம். அப்புறம் நம்ம ஒவ்வொரு டைமும் ஆப்ஜெக்டை கால் பண்ணும்போது நம்ம பொதுவாக டிஃபைன் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நம்ம எடுத்துக்காட்டு ப்ரோக்ராம் மாடல், கலர், எக்ஸ்பிரஸ்க்கு வேல்யூஸ் மட்டும் நம்ம அசைன் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ்லேருந்து நம்ம இந்த ஆப்ஜெக்டை இனிஷியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கிளாஸோட முழு பயன்பாடு. இது வந்து இந்த கோடிங் வந்து எவ்வளோ சின்னதாக்கிடுச்சு பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு டைமும் இதே மாதிரி இப்போ சப்போஸ் 2 ஆப்ஜெக்ட்டுங்காட்டி தெரியல, இதே நீங்கள் ப்ரோக்ராமில் வந்து ஒரு 20 ஆப்ஜெக்ட் 30 ஆப்ஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் போய் இந்த மாதிரி எக்ஸ்பிளிசிட்டாக ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்க தேவையில்லை. இங்கே 3 ப்ராப்பர்ட்டிஸ் தான். சரி, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு 5-10 ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருந்துன்னு நீங்கள் ஒவ்வொன்றையும் கோட் பண்ண தேவையில்லை. அது ஒன் டைம் நீங்கள் கிளாஸில் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அந்த ஆப்ஜெக்டை உருவாக்கும் போது டைரெக்டாக நீங்கள் ஜஸ்ட் அந்த வேல்யூஸ் மட்டும் இனிஷியேட் பாஸ் பண்ணி அந்த கிளாஸ்லேருந்து ஆப்ஜெக்டை உருவாக்கிட்டு இந்த மாருதி அப்படிங்கிற ஆப்ஜெக்டை நான் வந்து என் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரோக்ராமில் ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு காட்டுறேன். பட் நீங்கள் ரியல் டைமில் ப்ரோக்ராம் பண்ணும்போது உங்கள் லாஜிக் தகுந்த மாதிரி இந்த ஆப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ உங்களுக்கு கிளாஸஸ் மற்றும் ஆப்ஜெக்ட்ஸோட உதவி என்ன அப்படிங்கிறது வந்து மேலோட்டமாக புரிஞ்சுருக்கணும்னு நம்புகிறேன். இதை வந்து நம்ம இன்னும் நிறைய சேஞ்சஸ் பண்ணலாம். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விதம் வந்து பிடிச்சிருந்ததுன்னா, இதை விட இன்னும் டீட்டெயிலான ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா அதை தவிர இன்னும் வேரியபிள்ஸ், டியூபிள்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், லூப்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் போன்ற இன்னும் பல பைத்தான் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸை எளிமையான முறையில் விளக்குற மாதிரி நாங்கள் ஒரு பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற கோர்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸை வந்து முழுக்க தமிழில் தான் இருக்கும். நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங்க்கு ரொம்ப புதுசு, நான் வந்து ப்ரோக்ராமிங்கில் என்னோட கரியரை வந்து ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பைத்தான்ங்கிறது வந்து ரொம்ப பெஸ்ட்டான லாங்குவேஜ். அதை வந்து நீங்கள் படிக்கணும்னா எங்களோட கோர்ஸை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எங்கேயும் பாப்பப் ஆகும். நம்ம வெப்சைட்டில் போயிட்டு கோர்சஸ் அப்படின்னு போனீங்கன்னா வந்து அங்கே வந்து இந்த கோர்ஸை நீங்கள் பார்க்கலாம். அந்த கோர்ஸில் நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் என்னென்னலாம் வந்து டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து அந்த கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து முழுக்க தமிழில் தான் நான் அதை சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் எப்படி கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸ் உருவாக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் நல்ல வீடியோ மறுபடியும் பார்க்குறேன். And this is Karthik signing off. Bye.